ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் இன்ஃபர்மேட்டிவான நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லீன் மேனுஃபேக்சரிங், அது மட்டும் இல்லாமல் ஜிடோக்கா அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பேரட்டோ சார்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது. நம்ம ஒரு 10 பிரச்சனையை செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த எந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த பேரட்டோ சார்ட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈஸியாக உங்களால் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பேரட்டோட முக்கியமான பிரின்சிபிள் 80-20 பிரின்சிபிள் தான். அதாவது நம்ம கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கும். அதுல 20% பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாவே ஒரு பிக் ரிசல்ட் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சார்ட் தான் இந்த பேரட்டோ சார்ட். ஈஸியான ஒரு வேவ்ல நான் உங்களுக்கு சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா டிஃபெக்ட்ஸ் நேம் போட்டுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட். அடுத்தது குமுலேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ். ஓகே, இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ டிஃபெக்ட்ஸ் நேம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே கொடுத்துடலாம். ஏ டிஃபெக்ட், நெக்ஸ்ட் ஒன் பி, நெக்ஸ்ட் ஒன் சி, டி, இ, எஃப், இப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ டிஃபெக்ட் வந்து ஒரு 104 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து பி டிஃபெக்ட் என்ன 42. நெக்ஸ்ட் ஒன் டி டிஃபெக்ட் ஒரு 20 நம்பர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 10 நம்பர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இ டிஃபெக்ட் வந்து 6 நம்பர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 4 நம்பர் இருக்கு. இப்போ என்னாச்சு, நம்ம இந்த டிஃபெக்ட் வந்து கவுண்ட் பண்ணியாச்சு. மொத்தம் எத்தனை டிஃபெக்ட் நம்ம கிட்ட 6 டிஃபெக்ட் இருக்கு. ஓகே, இந்த குமுலேட்டிவ் டோட்டல் இருக்கு பாத்தீங்களா, இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இதுல எது ஹையஸ்ட் நம்பரா இருக்கோ அதை நீங்க வந்து எடுத்துக்கணும். இது 104. ஓகே, அடுத்தது இங்க செகண்ட் ஒன் என்ன பண்ணுவோம்னா சீக்வல் டு 104 பிளஸ் இந்த 42. ஓகே, நமக்கு வந்து கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ 186. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது, சாரி இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இதோட டோட்டல் வந்து 186 இருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது இப்போ நம்ம என்ன குமுலேட்டிவ் பர்சன்டேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், சீக்வல் டு 104 டிவைட் பை 186. ஓகே, இப்போ நமக்கு பிரச்சனை வந்துச்சு. அதை என்ன பண்ணலாம், ஈஸியாக பர்சன்டேஜில் மாற்றிக்கலாம். இப்போ அதை இப்படியே நீங்கள் வந்து இழுத்துட்டீங்கன்னா வந்துடும் 100%. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு டிஃபைட் தெரிஞ்சு போச்சு வித் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் பேரட்டோ நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நிறைய இன்செட் போங்க. இன்செட் போயிட்டு இங்கே ரெக்கமெண்டட் சார்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னாவே பேரட்டோ தான் வரும். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான டேட்டாவை நம்ம அதுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. வந்துருச்சு, பேரட்டோ சார்ட் வந்துருச்சா. இப்போ இங்க என்னாச்சுன்னா கீழே வந்து டிஃபெக்ட்ஸ் வந்துருச்சு. இந்த பக்கம் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ், இந்த பக்கம் குமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இது வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் டைட்டில் வேணா நம்ம அதை வந்து கொடுத்துக்கலாம். டேட்டா லேபிள் அதையுமே கொடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ இதுல எது வைட்டல் ஃபியூ, இது ட்ரிவியல் மணி. வைட்டல் ஃபியூனா முக்கியமான சில, முக்கியமற்ற பல அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் 80-20 பிரின்சிபிள். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரம் இந்த 80 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நேரம் வாங்க. எங்க இந்த இடத்த டச் ஆகுதுங்க. அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு இந்தாண்டு இருக்கிறது எல்லாமே வைட்டல் ஃபியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து என்னது ஷேப்பை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நோ ஃபில் கொடுத்துருங்க. கலர் வந்து என்னது ஈஸியாக விசிபிளாக இருக்கிற மாதிரி. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் இதான். நான் எப்படி இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு லைன் கொண்டு வாங்க. ஒன்றும் இல்லை, இந்த 80% இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே கொண்டு வாங்க. எங்கே டச் ஆகுது, இந்த இடத்த டச் ஆகுது. அப்போ இதுக்கு இந்தாண்டு இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணோம். அதுதான் வைட்டல் ஃபியூன்னு சொல்லுவாங்க. வைட்டல் ஃபியூனா முக்கியமான சில. இது எல்லாமே ட்ரிவியல் மெனின்னு சொல்லுவாங்க, முக்கியமற்ற பல.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், முக்கியமான சில பிரச்சனைக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், இது வந்து வைட்டல் ஃபியூ அப்படின்னு சொல்லிட்டு. வைட்டல் ஃபியூ அவ்வளோதான். ஓகேங்களா, இவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இந்த சார்ட் வந்து உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டாக டிசைனில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கொடுத்துக்கலாம், இப்படி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஈஸியாக. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு நீங்கள் அந்த ப்ரெசன்ட் பண்ணலாம். இங்கே வந்து டைட்டில் வந்து மாற்றிக்கலாம், ஷார்ட் டைட்டில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ. இப்போ வந்து இந்த மாதம் வந்து மார்ச் மந்த் டிஃபைன் மார்ச். நான் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளாக கொடுத்துறேன். இங்கே ஆக்சிடென்டில் என்ன கொடுத்துருமோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் இந்த கிராஃப் வந்து ப்ராப்பராக வரும். இல்லைன்னா இந்த கிராஃப் வந்து ப்ராப்பராக வராது. உங்களுக்கு வேற ஒரு கலர் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இதை இந்த கலர் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து ஆரஞ்சு கலரில் மாற்றிட்டேன். நம்ம வந்து ஈஸியாக நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து எனக்கு பிளாக் வேணாங்க அப்படின்னா வேற ஒரு கலர் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன கலர் தேவையோ. ஓகேவா, பேரட்டோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக வந்து பார்த்தீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம அடுத்த பதில் மீட் பண்ணுவோம். பை.